இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் புதுசாக ஆரம்பித்த அனிமியோட 15வது பகுதியை பார்க்க போகிறோம். போன பாட்டு லாஸ்ட்டாக ஹீரோ சவுசியாங் மங்கி மாஸ்டரையும் அவர் கூட இருந்த பைசனையும் யூஸ் பண்ணி மவுண்ட் எமிக்கு கிளம்புறதையும் யங் மாஸ்டர்கிட்டையும் க்ரீனுக்கிட்டையும் மாட்டின கூசியாங் அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு தப்பிக்கிறதையும் பார்த்தோம். அப்படியே அதோட கண்டினியூவாக இந்த பாட்டு ஆரம்பித்ததும் மவுண்ட் எமிக்கு கிளம்புன 3 பேரும் நடுவில் ஒரு சின்ன டவுனில் வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்த பார்த்த சவுசியாங்க, இது நாம் போக வேண்டிய மவுண்ட் எமி இல்லையே, இது வேறு இடமாச்சே, இங்கே எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த மங்கி மாஸ்டரு, இது மவுண்ட் எமி கிடையாது, மவுண்ட் எமிக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு சின்ன டவுனு, இங்கே தங்கி ஓய்வெடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சாப்பாடுன்னு சொன்னதும் உடனே ஓகே சொல்கிறான் சவுசியாங். அப்போ அங்கிருந்த ஒரு கடையில் யாங்டாங்கோட கதையை ஒருத்தர் கதா காலட்சேபம் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதை கேட்ட சவுசியாங்கு பைசன் தோல்லேருந்து கீழே இறங்கி அந்த கடைக்கே நம்ம போகலாம்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு 3 பேரும் அதே கடைக்கு போகிறாங்க. அதே சமயம் எதிர்த்த மாதிரி இருந்த கடைக்குள்ளே இருந்து யங் மாஸ்டர்ன்ட்டு தப்பிச்ச கூசியாங் வரான். அவன் சவுசியாங்க பார்த்துட்டு இவன் குகைக்குள்ளேயே செத்துடுவான்னு நினச்சா திரும்பவும் வந்து நிற்கிறானே, இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நண்பா சவுசியாங் அப்படின்னு கத்த, டக்குன்னு திரும்பி பார்த்த சவுசியாங் இவனை பார்த்துட்டு ஏதோ யோசிச்சுட்டு அவனும் நண்பா அப்படின்னு சொல்லி கத்துறான். இந்த பக்கம் இருந்து இவங்கத்த, அந்த பக்கம் இருந்து அவங்கத்த, 2 பேரும் ரொம்ப நாளாக பிரிஞ்ச லவ்வர்ஸ் மாதிரி ஓடி வந்து ஒன்று சேர்றாங்க. அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே கதை சொல்லிக்கிட்டு இருந்த கடைக்குள்ளே வந்து உட்காடுறாங்க. கூடவே அந்த மங்கி மாஸ்டரும் பைசனும் பின்னாடியே வந்து உட்காடுறாங்க. அங்கே கதை சொல்லிக்கிட்டு இருந்தவர் யாங்டாங் அப்படிங்கிற கொடுமையான கொள்ளைக்காரங்க கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றின 3 பேரும் சூப்பர் ஹீரோஸ்னு சொல்ல, அதை கேட்டு மக்களும் ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆனால் சவுசியாங்க குறுக்கு பூந்து 3 ஹீரோஸ் இல்லை, அதில் 3ஆவதாக இருந்தவன் பயங்கரமான வில்லன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு கதை சொன்னவர் கடுப்பாகி இசைக்கறியை இவங்கிட்டே கொடுத்து இதுக்கு மேலே நீயே கதையை கண்டினியூவாக சொல்லுன்னு சொல்லி கொடுக்க, இவனும் எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு காத்திருந்தவனாட்டவே அதை டக்குன்னு வாங்கிக்கிட்டு போய் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். முராங் அரண்மனையில் பண்ண கூத்து மாதிரி இங்கேயும் ஏதோ பண்ண காத்திருக்கிறான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. கதை சொல்ல ஆரம்பித்தவன், இந்த உலகத்திலேயே நிறைய ஈவில் பர்சன்ஸ் வந்து லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, அந்த லட்சக்கணக்கான பேரில் மோசமான முக்கியமான 10 வில்லன்கள் இருக்கிறாங்க, அந்த 10 பேரும் ரொம்பவே ஃபேமஸான கொள்ளைக்காரங்க, அவங்களில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேர் டீசியாங்கு, அவனையெல்லாம் யார் மோஸ்ட் ஃபேமஸான 10 கொள்ளைக்காரங்க லிஸ்ட்டில் சேர்த்தாங்கன்னு தெரியல, என்ன கேட்டால் பைந்தாங்கொல்லிங்க 10 பேர்த்து லிஸ்ட் எடுத்து அதில் ஒருத்தனா வேணா அவனை சேர்த்தலாம் அப்படின்னு டீசியாங்க டீசிங் பண்ணி பேசுகிறான். என்னதான் இவன் சம்மந்தமே இல்லாமல் கதை சொன்னாலும் எல்லாரும் நல்லபடியாக தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே உட்காந்துருக்கிற கூசியாங்க ஏனோ கடுப்பாகுது. சவுசியாங்கும் விடாமல் மெம்மேல டீசியாங் அப்படிங்கிற பேரை சொல்லி மொக்கையாக கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இவன் சொல்கிற கதையை கேட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்து டக்குன்னு எந்திரிச்ச கூசியாங்க யாங்டாங்க அழிச்ச ஹீரோக்கள்லாம் 3 பேரில் ஒருத்தர் இவர் தான் அப்படின்னு சொல்லி சவுசியாங் பக்கம் கையை நிட்டுறான். அதை கேட்டுட்டு அங்கிருந்தவங்க ஹீரோ வாழ்கன்னு கத்த இவன் கடுப்பாகிறான். நம்ம ஆளுக்கு தான் ஹீரோன்னு சொன்னாவே பிடிக்காதே. கூசியாங்க அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டு பின்னாடி இருந்து சவுசியாங்க போட்டு தள்ள பார்க்குறான். உஷாரான சவுசியாங்க அவனை மடக்கி அவன் கழுத்துலேயே கத்தி வைக்க, இங்கேயும் வெடிகுண்டை வீசி புகையை கிளப்பிட்டு அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறான். அப்போ சவுசியாங்க மற்ற 2 பேருக்கிட்டேயும் அவனை பிடிங்க, அவன் தான் நீங்கள் தேடின டீசியாங்க அப்படின்னு சொல்கிறான். இவன் எப்படி சவுசியாங்க பின்தொடர்ந்து வந்தானோ அதே மாதிரி சவுசியாங்க இவனை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பான் போல. எப்படி கூசியாங்க மேலே சந்தேகம் வந்திருக்கும்னா, ஏற்கனவே கொள்ளைக்காரங்களோட டிராயிங்கை சவுசியாங்க பார்த்துருப்பான். ஆனால் அதை கசக்கி போட்டுட்டதால கரெக்டாக ஞாபகம் வரலை. ஆனால் இவனை சந்திக்கிறப்போ இவங்க 2 பேருமே ஒருத்தர் பேரை ஒருத்தர் சொல்லிக்கல. அப்படி இருக்கிறப்போ கரெக்டாக இவனோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வந்தானில்ல, அதில் இவனுக்கு டவுட் வந்துருச்சு. அதை செக் பண்ணி பார்க்கலான்னு தான் டீசியாங் பேரை சொல்லி கதை சொல்லி டீசிங் பண்ணி பாட்டு பாடி கிளப்பி விட்டுட்டான். சவுசியாங் நினச்ச மாதிரியே உள்ளே தூங்கின மிருகம் முழிச்சுக்கிட்டு அட்டாக் பண்ண வர இவன் தான் டீசியாங் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டான் சவுசியாங். அதனால தான் அவனை தப்பிக்க விட்டுட்டாதீங்க, அவன் தான் டீசியாங்கன்னு கரெக்டாக சொல்கிறான். பைசன் அங்கிருந்த புழுதியும் மூக்காலேயே உறிஞ்சி எடுத்துடுறான். குகைக்குள்ளே நைஸாக நழுவு பார்த்த டீசியாங்கும் நல்லா மாட்டிக்கிறான். 3 பேரும் சேர்ந்து அவனை குமுறு கஞ்சி காய்ச்சி எடுக்கிறாங்க. அடி வாங்கிட்டு இருந்தவன் ஒரு கட்டத்தில் அவங்கக்கிட்ட, நீங்கள் என்னை மேப்புக்காகத்தான் தேடுறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த மேப் எங்கிட்ட இல்லை, உங்கள் கூடவே வந்த சவுசியாங் தான் அதை வச்சுருக்கிறான், அவனை செக் பண்ணி பாருங்கன்னு அவனை மாட்டி விட்டுட்டு இவன் அங்கேருந்து தப்பிச்சிட்றான். கூசியாங் சொல்கிறத கேட்ட மற்ற 2 பேரும் சவுசியாங்கிட்ட இருக்கிற மேப்புக்கு கொடுக்க சொல்லி அவனை அட்டாக் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட இருந்து தப்பிச்ச சவுசியாங்கு டீசியாங்க துரத்திக்கிட்டு போகிறான். முன்னாடி ஓடுனவன் ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறான். அதை பார்த்துட்டு பின்னாடியே ஓட்டை உடச்சிக்கிட்டு சவுசியாங்கும் உள்ளே போக வசமாக மாட்டிக்குவான் டீசியாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க 3 பேரும் சேர்ந்து இவனை லாக் பண்ணிடுறாங்க. அதே சமயம் அங்கே நடக்கிற எல்லாத்தையும் மேலே இருந்துக்கிட்டே ஒரு பச்சை பாம்பு ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்குது. மாட்டிக்கிட்ட சவுசியாங்கோட கையை காலை உடச்சி அவன் வாயில் பாய்சனை ஊற்றி விட்டுறாங்க. ஒழுங்காக மேப்பை கொடுத்துடு, மேப்பை கொடுத்தா நாங்கள் கொடுத்த பாய்சனுக்கான ஆன்டிடோட்டை தரோம்னு சொல்லி மிரட்டுறாங்க.
பாய்சனோட பாதிப்புலாம் அவன் வாயில் நுர வர ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு செத்து தொலைன்னு சொல்லிட்டு அவன் மேலே பூவை தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான் டிசியாங். ஆனால் இதுக்கெல்லாம் அஞ்சுற ஆளா நம்மால் அவங்க 2 பேரையும் பார்த்து சிரிக்கிறான். இவன் சிரிக்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரி சமயத்துலேயும் உனக்கு சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லி என்ன காரணத்துக்காக சிரிக்கிறேன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. நீங்களும் தான் என்னோட சேர்ந்து சாக போகிறீங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே பாய்சனை கொடுத்துட்டேன். அதுக்கான மாற்று மருந்து எனக்கும் என்னோட ஆன்ட்டிக்கும் மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு அது வேணும்னா முதல்ல என்னை காப்பாற்றுங்க. நான் சொல்கிறதில் நம்பிக்கை இல்லைன்னா இப்போ உங்களுக்கு வயிறு வலிக்கும் பாருங்க அப்படின்னு சொல்ல அதே மாதிரியே இவங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. பயந்து போனவங்க அவங்க கொடுத்த பாய்சனுக்கான மாற்று மருந்தை அவனோட வாயில் ஊற்றுறாங்க. அதை குடிச்சிட்டு இவன் பொழைச்சி எழுந்திரிச்சதும் இவங்களுக்கான ஆன்டிடோட்டை கேட்குறாங்க. சரின்னு இவனும் கொடுக்க அதை 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு வாங்கி குடிக்கிறாங்க. குடிச்சதுமே அதான் மாற்று மருந்து கிடச்சிருச்சு, இதுக்கு மேலே இவ எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு இவனை வெட்ட வராங்க. அதை பார்த்து நம்மால் பயப்படுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா பயப்படாமல் அப்படியே நிற்கிறான். என்னடான்னு பார்த்தா இவனை வெட்ட வந்தவங்க திடீர்னு கீழே விழுகிறாங்க. இவன் ஏற்கனவே இவங்களுக்கு பாய்சனை கொடுத்ததா சொன்னான் இல்லையா, அதெல்லாம் பொய் போல இருக்குது. பாய்சனுக்கான மாற்று மருந்துன்னு சொல்லி போட்டி போட்டு வாங்கி குடித்தாங்களே அதுதான் நிஜமான விஷம் போல். அது தெரியாமல் அதை வாங்கி குடித்த 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. இப்படி நெசத்துக்கே விஷத்தை வச்சு அவங்க கதையை முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே கிளம்புறான் சௌசியாங். இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.